நம்ம கடைக்கு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க அந்த ட்ரிம்மரை தந்து இதை ஓட மாட்டேங்குதுப்பா, சர்வீஸ் வந்து பார்த்துதாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. இந்த ட்ரிம்மர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்டாக உள்ளக்குள்ள போர்டுனா விசிபிளாக தெரியிற மாதிரி இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் ஆகுது, அப்படியே ஆஃப் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு இன்னொருக்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் லைட் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிடுது. சரி, இதை கலட்டி தான் சர்வீஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் கலட்டிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இல்லை டைப் சி சார்ஜிங் போட்டு தந்திருக்காங்க. அப்படியே சார்ஜும் போட்டு பார்த்தோம். சார்ஜெல்லாம் ஏற தான் செய்யுது. சரி, கொஞ்சம் நேரம் விடலாம், எவ்வளோ சார்ஜ் ஏறுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம். ஒரு 41% வந்து ஏறி இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அதே பிரச்சனை தான். சரி, இதை வந்து மோட்டரில் எதுவும் பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா போர்டில் பிரச்சனையாக இருக்கும், சில நேரம் பேட்டரியில் பிரச்சனையாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பேட்டரியில் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். பேட்டரினா நல்லா தான் இருந்துச்சு. மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ்னால் கரெக்டாக தான் காட்டுது. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போர்டுலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சரி, மோட்டரை கலட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை வந்து தனியாக கலட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மோட்டரையுமே செக் பண்ணி தான் பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. அதுபோக அங்கே நிறைய முடியாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் க்ளீன் வந்து பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதை கலட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மோட்டரை எடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதுவும் ஆஃப் ஆகலை, கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மோட்டரில் தான் பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மோட்டரை வந்து சர்வீஸ் வந்து பார்க்கணும். மோட்டரில் வந்து எதுவும் தண்ணி இறங்கியும் பிரச்சனையாக இருக்கும். அது இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து பேட்டரியை வச்சோம் அப்படின்னா ஷார்ட் ஆகுது. ஸோ தண்ணி தான் இறங்கி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு மோட்டரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா டப்பன்னு குதிக்குது. ஏன்னா டாய் மோட்டரில். ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஈரப்பதமாக உள்ளதானா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கன் வந்து யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து தண்ணி இருந்தாலும் ஆவியாகி போயிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே காமிச்சிக்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த தண்ணினா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக வந்து வச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து இதை வந்து மாட்டி மட்டும் விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கடுத்து இதை வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை வச்சு செக் பண்ணியுமே நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைனா மோட்டரை தான் மாற்றி இருக்கணும். இப்போ வந்து மோட்டருமே நல்லா தான் இருக்குது. சரிங்க, அதுக்கடுத்து அந்த இதை நம்ம நம்பி விட்டுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா வளைச்சி இந்த மாதிரி விட்டுட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மாதிரி சால்ட்ரிங் வந்து பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு. இதுக்கடுத்து உள்ளக்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணுற வேலை தான். இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சு விட்டுட்டு மேலேனா எல்லாத்தையும் ஸ்க்ரூ வந்து போட்டுட்டு போர்டை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு வயரானா உள்ளக்க வந்து வச்சு விட்டுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலேயுமே கவர் பண்ணி எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலான்னு ஆன் பண்ணேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. சார்ஜ் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஏறி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து இன்னொரு சார்ஜ் வந்து போடுவோம். இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து மோட்ரு தான் தண்ணி இறங்கி பிரச்சனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து எப்படியோ சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு. உங்கள் வீட்லேயே ரிப்பேரான திங்ஸ் இருக்குது, அதை நான் சர்வீஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கடை டீட்டெயிலை வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு திங்ஸை வந்து அனுப்பி வைங்க. சர்வீஸ் வந்து பார்த்து அனுப்பி வச்சிடலாம். அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.